ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் விலாக். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிரன்ச்சியான காலிஃப்ளவர் 65. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஒரு பெரிய பூவா எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம். சிக்கன் 65 பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு 1 ஸ்பூனு. கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்குவோம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் இந்த காலிஃப்ளவர் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். எதுக்காக அது மாதிரி செய்கிறோம்னா இதில் சின்ன சின்ன புழு இருக்கும், அதுக்காகத்தான். பாருங்க, தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை அதோட சேர்த்துக்குவோம். காலிஃப்ளவர் அப்படியே வெந்நீரில் நம்ம போட்டுட்டோம். இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் வடிகட்டி. எல்லாத்தையும் பாத்திரத்துக்கு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ 65 போடுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்குவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். சிக்கன் 65 பவுடர் போட்டிருக்கேன். கடலை மாவு சேர்த்துக்குவோம். அரிசி மாவு, கார்ன் மாவு, கொஞ்சம் அதுக்கு தேவையான காலிஃப்ளவருக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துருக்கோம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். கோல்டன் ஆயில் தான் நான் சேர்க்குறேன். வறுக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த காலிஃப்ளவரை இந்த மசாலாவோட டிப் பண்ணி ஒன்றா போட்டுக்கலாம். மசாலாவோட நல்லா டிப் பண்ணி காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு எடுத்துட்டோம். இப்போ எண்ணெயிலேருந்து இதை எடுத்துக்குவோம். எண்ணெயை எப்படி வடித்து விட்டுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். கிரன்ச்சியான காலிஃப்ளவர் 65 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.